அதாவது ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறது வேற விஷயங்களுக்கு. திருமணத்துக்கு ராகு கேது ஏதாவது பண்ணுமானா ஒண்ணுமே பண்ணாது. இப்போ உங்க மாமியார் உங்களை படுத்துவாங்களா அப்படின்னா உங்க ஜாதகத்திலேயே உங்களோட 10ஆம் பாவத்திலேயே மாமியார் பத்தி தெரிஞ்சு போயிடும். கணவர் 7ஆம் பாவம் பாதிச்சிருந்தா உங்களுக்கு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை பாதிக்கும். பையனோட லக்னம் பொண்ணு ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு வர போற கணவர் அந்த பொண்ணை சிரமப்படுத்துற மாதிரி தான் வருவார். ரெண்டுல செவ்வாய் இருந்தா அந்த பையனோட வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை தாங்க முடியாது, மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவார். அதுதான் 2ல செவ்வாய். 4ல செவ்வாய் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து இதுல வந்து செவ்வாவை நம்ம தோஷமா எடுக்கிறதே இல்லை. எந்த இடத்துல செவ்வாய் இருக்கோ அந்த பிரச்சனை இந்த பொண்ணுக்கு வரும். அந்த வராம என்ன பண்ணணுமோ அப்படி பார்த்து கொடுத்துரும். அப்படி இருக்கும்பொழுது நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ இவங்களுக்கு ஒரு தீர்வா? தந்திர செவ்வாய் எந்த பிரச்சனையானாலும் சமாளிக்கிற தெம்பு இருக்கும். பணம் கூட இருக்காது அவங்க கிட்ட, ஆனாலும் பிரச்சனையை உள்ள பூந்து சரி பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விடுவான். கெட்ட செவ்வாய் தான் குடிக்கிறது. ஸோ அந்த பொண்ணால் வாழவே முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அவங்க அம்மா அங்கே கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணு ஒன்று சொல்கிறா, எனக்கு பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, நான் அந்த பையன் கூட இருந்துக்கிறேன், எனக்கு வாழ்க்கை இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்க அம்மா முடியவே முடியாது, நான் பண்ண தப்புதாம்மா, நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுறதுன்னு. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசும் கிரகங்கள் ஜோதிட ஆச்சரியர் நித்யா ராஜேந்திரன் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு, ஆனா இதோட பிரீஃப் பண்ணி இதுக்கு உண்மையான விளக்கங்கள் வந்து நீங்க சொன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, திருமண தோஷம் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும். தோஷங்கள் பற்றி நம்ம அப்கமிங் அப்படியே இதுல பேசலாம். ஸோ அது மாதிரி இப்போ ஒருத்தவங்க தோஷம் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி தோஷம் இருக்கிற ஜாதகர் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது உண்மையா பொய்யா இல்லை எப்படி மேம்? ஆமா, தோஷங்கள் அப்படின்னு சொல்றதே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜாதகத்துல அது வந்து ஜோதிட மொழி. தோஷம் அப்படின்னு சொல்றது ஜோதிட மொழி. நம்ம நார்மலா எல்லாத்துக்கும் தெரிய வேண்டியது என்னன்னா, ஒரு கிரகம் கெட்டு இருக்கு அப்படின்னா அது தோஷம் அப்படின்னு சொல்றது. ஒரு கிரகம் நல்லா இருக்குன்னா யோகம் அப்படின்னு சொல்றது. இவ்வளவுதான். ஜோதிடர்கள் தான் அதை வந்து தோஷம் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு பயமா இருக்கும். என்னமோ தோஷம்னு சொல்றாங்களே, தோஷம்னா ஏதோ வந்து நம்மளை பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சாதா விஷயம், ஒரு கிரகம் கெட்டிருக்கு அப்படின்றது. மோஸ்ட்லி என்ன தோஷங்கள் சொல்லுவாங்கன்னா, செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் தான் சொல்லுவாங்க. திருமணத்துக்கு ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது பெரிய அளவுல எந்த பிரச்சனையுமே கொடுக்காது. உண்மையாங்களா? ஒண்ணுமே கொடுக்காது. அப்ப கோயில நம்ம ராகு கேது தோஷம், அதாவது ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறது வேற விஷயங்களுக்கு. திருமணத்துக்கு ராகு கேது ஏதாவது பண்ணுமானா ஒண்ணுமே பண்ணாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ராகு கேது தோஷங்கிறதே இல்லை. ஒரு 50 இயர்ஸா தான். இன்னும் சொல்ல போனா சில பரிகாரங்கள் செய்ய சொல்றதுக்காக ஜோதிடர்கள் எடுத்து வச்ச ஒரு பயப்படுத்தக்கூடிய விஷயம் தான் ராகு கேது. ஏன்னா அது பாம்பு அப்படிதானே நமக்கு பழக்கியிருக்காங்க. ராகுனாலே பெரிய பாம்பு, கேதுனா அளவான பாம்பு, அந்த மாதிரிதான் பழக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பரிகாரம் செய்ய சொல்றதுக்காக அதுக்கு சில பணம் கிடைக்கும் இல்லையா அவங்களுக்கு, அதுக்காக வந்ததுதான் இந்த தோஷம்னு சொல்றதே. 2ஆம் இடத்துல ராகு இருந்தா குடும்பஸ்தானம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பஸ்தானம்னே ஒண்ணு கிடையாது. குடும்பஸ்தானம் ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போனா அவளோட மாமியார்ன்றது 10ஆம் பாவம், மாமனார்ன்றது 3ஆம் பாவம், நாத்தனார் அப்படி கணவருடைய அக்கா அப்படின்னா 7க்கு 11. அவரோட கணவர் தானே 7. ஒரு பொண்ணோட கணவர் 7ஆம் பாவம், 7க்கு 11ஆம் பாவம் அக்காவை குறிக்கும், கணவரோட அக்கா. 7க்கு 3ஆம் பாவம் தங்கையை குறிக்கும். அதேதான் அண்ணனுக்கும் தம்பிக்கும். அண்ணனா 11, தம்பினா 3. இப்போ அண்ணனுடைய மனைவியால உனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா
7க்கு 11ஓட 7, 11ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவத்துக்கு போகணும். ஓகே, அதுதான் அண்ணனுடைய மனைவி, கணவருடைய அண்ணனுடைய மனைவி அப்படின்றது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே பாவங்கள் இருக்கு. அந்த பாவங்களை வச்சு அவங்கள பத்தி பார்த்து நம்ம அதுக்கு விளக்கங்கள் கொடுத்துடலாம். இந்த மொத்தமா குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. ஓகே, அப்ப இந்த குடும்பஸ்தானம் பாதிப்பு அது இல்லையே. இப்போ உங்க தம்பி, இப்போ பொண்ணோட தம்பி அப்படின்னா 3, தம்பியோடைய மனைவி அப்படின்னா 3க்கு 7. அதே மாதிரி அண்ணனா 11, 11க்கு மனைவினா 11க்கு 7, அண்ணனுடைய குழந்தைகள்லாம் 11க்கு 5. அப்படி நம்ம அந்த பாவங்கள்ல இருந்து உறவுகளை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்க மாமியார் உங்களை படுத்துவாங்களா அப்படின்னா உங்க ஜாதகத்திலேயே உங்களோட 10ஆம் பாவத்திலேயே மாமியார் பத்தி தெரிஞ்சு போயிடும். இதுக்காக நம்ம குடும்பஸ்தானம் மொத்த குடும்பத்தையெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை, தனித்தனியா பார்க்கலாம். ஒரு நபருக்கும் பார்க்கலாம். அதனால தோஷம் அப்படின்ற விஷயம்லாம் இப்போ கணவர் 7ஆம் பாவம் பாதிச்சிருந்தா உங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கும், அவ்வளவுதான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு மேட்ரிமோனிலே ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு காலமே இருக்கு, தோஷம் எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுல வந்து நம்ம சொல்லும்போது அதுக்கு உண்டான ஜாதகர்கள் மட்டும்தான், தோஷம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதுல ஃபில்டர் ஆகியே வருது. அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரியான மேட்சஸ் பண்றது வந்து ஓகேவா இல்ல தோஷம்? அதுதான் நான் சொல்றது, தோஷமே இல்லை. அப்புறம் என்ன போய் நீங்க தோஷம்னு சொல்லி அதுக்கு ஒரு பொண்ணை பாக்குறது? தோஷமே இல்லை, ராகு கேது தோஷம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒண்ணு. 2வது செவ்வாய் தோஷத்துக்கு போவீங்க. செவ்வாய் தோஷம் அப்படின்றது, செவ்வான்றது ஒரு பொண்ணோட ஜாதகத்துல கணவர். அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பொண்ணு கஷ்டப்படுவாங்க. அது வந்து நம்ம எதுல பார்க்கணும் அப்படின்னா தோஷத்துல எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்கு. ஆமா, திருமணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். நான் இப்போ சாதாரணமா என்கிட்ட காலேஜ் படிச்சு என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கேட்கறக்காக கூப்பிடுவாங்க. அப்பவே அவங்க கேட்டா நான் சொல்லிடுவேன். அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்க மாட்டாங்க, படிப்பு மட்டும் கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனா ஜாபுக்கு போறாங்க அப்படின்னு வரும்போது அம்மா ஜாப் கிடைக்கல, இன்டர்வியூ எல்லாம் போனாங்க கிடைக்கலன்னு எல்லாம் கேட்டு வந்துட்டு கூடவே இது கேட்பாங்க, திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்கு. ஏன்னா ஜாப் அப்பதான் அவங்க திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க. ஆமா, அப்ப யோசிக்கும் போதே நான் சொல்லிடுவேன், செவ்வாய் கெட்டிருக்குமா உங்க பொண்ணு ஜாதகத்துல, நீங்க பார்த்துதான் பண்ணணும், பொருத்தத்துக்கு அனுப்புங்க. பையனோட லக்னம் பொண்ணு ஜாதகத்துல செவ்வாய் கெட்டிருந்தா அந்த பொண்ணுக்கு வர போற கணவர் அந்த பொண்ணை சிரமப்படுத்துற மாதிரி தான் வருவார். நீங்க என்ன பரிகாரம் பண்ண? பரிகாரமா? எப்படிமா பரிகாரம் வரும்? கடவுள் உனக்கு எழுதியாச்சு, இந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட கணவர் தான் வருவார், எழுதியாச்சு. அப்போ நம்ம பரிகாரம் செஞ்சா கடவுள் மாத்தி எழுதுவாரா? அதுவும் என்ன பரிகாரம் செய்றீங்க? செவ்வாய் தோஷத்துக்கு அந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்ன செய்றீங்க? போய் தண்ணியில பூவை விடுறீங்க, அதை பண்றீங்க. இதை வந்து கடவுள் பார்த்து வச்சுட்டு காயத்ரிக்கு வந்து கணவர் இப்படிதான் அமையணும்னு மாத்துவாரா? உங்க ஜாதகத்துல ரப்பர் வச்சு அழிச்சிட்டு மாத்துவாரா? பாசிபிளே இல்லை, சான்ஸே இல்லை. எந்த பரிகாரமும் எதுவுமே மாத்தாது. பரிகாரம்னு வேணா இதை வச்சுக்கலாம். ஜோதிடர்கிட்ட பையனோட லக்னம், அதாவது குணம், லக்னம்ன்றது குணம், அதுல கொஞ்சம் நல்ல குணமா இருக்கிற பையனா இந்த பொண்ணுக்கு தேர்ந்தெடுத்து பண்ணி வைக்கலாம். கேரக்டர்ல இது பண்ணிக்கலாம். கண்டிப்பா அது இருக்குல்ல. எப்படி மோசமா மாறுவாங்க? ஒரு நல்ல குணமான பையன் பொண்ணுகிட்ட மட்டும் வரும்போது மோசமா மாறிட மாட்டான். ஆனாலும் பொண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் கொஞ்சம் மோசமா இருக்கனால அவனுக்கு ஒரு சின்ன சின்ன கோபங்கள், வெளியாட்கள் கிட்ட காட்டாத கோபத்தை அந்த பொண்ணு கிட்ட காட்டுவார். இருக்குமா? அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிற பெண்ணுக்கு இது கண்டிப்பா செவ்வாய் தோஷம்னே சொல்லாதீங்க, செவ்வாய் கேட்டிருக்கு, அந்த பொண்ணு கேட்டிருக்கு. அப்புறம் நம்ம பாரம்பரியத்துல வந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தா அது தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னாலும் என்னன்னா தோஷம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ல செவ்வாய் இருந்தா அந்த பையனோட வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை தாங்க முடியாது. அதாவது அடிச்சுட்டா கூட வலி தெரியாது, அப்படி ஒரு மாதிரி நம்ம மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவார். அதுதான் 2ல செவ்வாய். 4ல செவ்வாய் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து எந்த உரிமையும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப கணவர் வீட்டுக்கு அந்த பொண்ணு போயிடும், அந்த பொண்ணு பேசாம தான் இருக்கணும், சாப்பிடுன்னு சொன்னாதான் சாப்பிடணும். இல்ல மாமியார் குளிச்சு ரெடியாகி சாமி கும்பிட்டு வர வரைக்கும் பசிச்சா கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க சாப்பிட சொல்லல, அவங்க அந்த உரிமை கொடுக்க மாட்டாங்க, உன்னை ஒரு தனிச்சு வச்சிருவாங்க. 4ல செவ்வாய். இதுவே 7ல செவ்வாயா இருந்தது அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்க மாட்டார், அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இல்லை. எனக்கு ஒண்ணு வேணும் கேட்டா அதெல்லாம் கிடையாது, இல்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. 8ல செவ்வாய் அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கையில அந்த பையன் ரொம்ப ஹார்ஷா இருப்பான் அப்படின்ற மாதிரி, அது அந்த பொண்ணு கஷ்டமா இருக்கும். அதுதான் 8ல செவ்வாய்.
12ல செவ்வாய் அப்படின்றது வந்து இந்த காலத்துக்கே இல்லை, அந்த காலத்துக்கு. அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போகல, படிப்பறிவும் இல்லை. அப்போ ஒரு கணவர் இறந்துட்டா, 12ல செவ்வாய்னா அதுதான். ஒரு பொண்ணுக்கு 12ல விரயஸ்தானத்துல செவ்வாய் போனா சின்ன வயசுலயே கணவர் இறந்து போயிட்டா அந்த பொண்ணு சிரமப்படும் அப்படிங்கறக்காக அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு என்ன சிரமம்? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க பெண்கள், பண விஷயத்துல கஷ்டப்பட போறது இல்ல. ஸோ 12ல செவ்வாய்ன்றதுலாம் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு. ஓகே. காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த விஷயங்களும் ஜாதகத்துக்கு ஏற்ப ஆமா மாறிடும். இதுல வந்து நம்ம இப்ப வந்து தோஷம் அப்படிங்கிறது கேபி முறையில, நான் வந்து கேபி ஜோதிடர், கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தி முறை அப்படின்னு சொல்றது. இதுல வந்து செவ்வாவை நம்ம தோஷமா எடுக்கிறதே இல்லை. எந்த இடத்துல செவ்வாய் இருக்கோ அந்த பிரச்சனை இந்த பொண்ணுக்கு வரும். அந்த அந்த வராம என்ன பண்ணணுமோ அப்படி பார்த்து கொடுத்துருவோம். அப்படி இருக்கும்பொழுது நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ இவங்களுக்கு ஒரு தீர்வா செவ்வாய் கெட்டிருக்கிற பெண்களோட ஜாதகத்துல, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் கெட்டிருக்கு அப்படின்னா எந்த வகையில கெட்டிருக்காது, எந்த பாவங்களை வச்சு கெட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப முக்கியமா நான் ஒண்ணு சொல்றேன், எல்லா ஜோதிடர்களும் கிரகங்களை பத்தி தான் பேசுவாங்க, யாருமே பாவங்கள் பத்தி பேசவே மாட்டாங்க. எங்க கேபி முறைனா பாவம் மட்டுமே அதிகமா பேசப்படும். கிரகத்தை விட அந்த கிரகம் எந்த பாவங்களுக்கு வேலை செய்யுது அந்த பாவங்கள் பத்தி தான் நாங்க அதிகமா பேசுவோம். அப்படி பேசும்போது ஒரு செவ்வாய் லக்ன பாவத்துல இருக்கு அப்படின்னா செவ்வாய் வந்து 4 நிலைகள் வருமா? ஏதாச்சும் ஒரு சின்ன சாம்பிள் எக்ஸாம்பிள். அதான் 4 நிலைகள்ல வரும். அது வந்து நல்ல செவ்வாய். நல்ல செவ்வாய்னா நல்ல பையனா இருப்பான், எந்த பிரச்சனையும் பொண்ணுக்கு கொடுக்கவே மாட்டான், பொண்ணோட அப்பா அம்மா வீட்டுக்கார அந்த கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் மதிச்சு நடத்துவான். ஓகே. வல்ல செவ்வாய். வல்ல செவ்வாய்னா பணம் சம்பாரிச்சு கொடுப்பான், நல்ல சம்பாதிக்கிற பையனா இருப்பான். தந்திர செவ்வாய், எந்த பிரச்சனையானாலும் சமாளிக்கிற தெம்பு இருக்கும், பணம் கூட இருக்காது அவங்க கிட்ட, ஆனாலும் பிரச்சனையை உள்ள பூந்து சரி பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வருவான். கெட்ட செவ்வாய். கெட்ட செவ்வாய் தான் குடிக்கிறது, வந்து மனைவி அடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கெட்ட செவ்வாய். நம்ம பொருத்தம் பார்க்கும்போதே அங்க கெட்ட செவ்வாய் இருக்கு அப்படின்னாலே இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன், அது உங்களுக்கு சொல்றேன். அந்த கெட்ட செவ்வாய் இருக்கிற ஜாதகங்கள் பொருத்துறதுக்கு ரொம்ப யோசிச்சு பண்ணலாமா வேண்டாமாங்கிறத பார்த்து அப்புறம் தான் சொல்லுவோம். ஒரு பையன் ஜாதகத்துல செவ்வாய், ஒரு பொண்ணு ஜாதகத்துல செவ்வாய் வந்து எப்படி இருக்கோ அதுபடிதாமா அவளுக்கு கணவன் அமைவாரு. கேபில இந்த 4 விஷயம் தான். ஓகே. அது நல்ல செவ்வாய் எதுவுமே மாறினதே இல்லை, அது என்ன அவங்களோட பெண்களுடைய ஜாதகத்துல இருக்கு 100%. இப்ப நான் வந்து பொருத்தம் சொல்லுவேன், அவங்க கிட்ட இது நல்லா இல்ல பண்ண வேண்டான்னு சொல்வேன். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஜோதிடர்கள் கிட்ட போகும்போது நல்லா இருக்கு அப்படி சொல்லிடுவாங்க, பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 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 பொண்ணு சொல்லலாம், ஒரு பொண்ணு இல்ல பேர் இல்லைங்க, ஒரு பொண்ணு எங்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு நான் சொன்னதை கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன தோணிருக்குன்னா குடும்பம் நல்லா இருக்கு, இவங்க வேண்டான்றாங்க, சரி பரவாயில்ல பண்ணிடல. ஏன்னா 2 பேரும் டாக்டர்ஸ், பொண்ணும் டாக்டர் பையனும் டாக்டர், அதனால இந்த காம்பினேஷனுக்காக அவங்க பண்ணிட்டாங்க. 15வது நாள் இங்க உட்காந்துருக்காங்க. ஐயோ. அவர் வந்து திருமணத்துக்கே லாக்கி இல்லை இந்த தம்பி. ஸோ அந்த பொண்ணால வாழவே முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு, அவங்க அம்மா அங்கே கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு ஒன்று சொல்றா, எனக்கு பரவாயில்ல அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, நான் அந்த பையன் கூட இருந்துக்கிறேன், எனக்கு வாழ்க்கை இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா அவங்க அம்மா முடியவே முடியாது, நான் பண்ண தப்புதாம்மா, நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்றதுன்னு. ஆனா அவ ஜாதகம் அப்படிதான் இருக்கு, அதனாலதான் நான் பண்ண வேண்டான்னு சொன்னேன். அந்த பையனை பண்ண வேண்டான்னு நான் சொன்னேன். அப்போ சரிம்மா இப்படிதான் இருக்கும், அவ தான் இருக்கேன்னு சொல்றாள், விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். பார்க்கலாம் எவ்வளோ நாள் முடியுமோ அவ ட்ரை பண்ணட்டும். 2வது திருமணம் பண்ணி 2வது திருமணம் இருக்கு, ஆனா 5 வருஷம் கழிச்சுதான் இருக்கு. அப்ப சரி விட்டுருங்க, அவ இருந்துட்டு இருக்கட்டும், அவளா வேண்டான்னு ஒரு நாள் வருவாள், இப்ப கூப்பிட்டீங்கன்னா பிரச்சனையாகும், விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி செவ்வாய் வச்சுதான் திருமணம். ஏன்னா அந்த பொண்ணோட, அதுவும் இல்லாம இன்னொன்னு பொண்ணு ஜாதகங்களை வச்சுதான் திருமணம், பசங்க ஜாதகம் வச்சு திருமணம் இல்ல. நீங்க ஒரு பொண்ணோட ஜாதகத்துக்கு தான் ஒரு பையனை பொருத்தணுமோ தவிர பையனோட ஜாதகத்துக்கு ஒரு பொண்ணை பொருத்த முடியாது. ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை தான் திருமணத்துக்கு ரெடியா இருக்கும், ஏன்னா அவதான் வாரிச விருத்தி பண்ணி கொடுக்குற பொண்ணு. இப்போ அப்படி பார்த்தா ஆண்கள் இந்த பதிவு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவங்களோட மேரேஜ்க்கு இப்போ அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல பெண்களோட ஜாதகத்தை வாங்கி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும்னு சொல்றீங்க.
ஆமாமா, அதுதான். எப்பவுமே ஒரு பெண்ணோட ஜாதகத்துக்கு ஒரு பையனோட ஜாதகத்தை பொருத்தணும். பொருத்தம். அவங்க தான் நல்லா இருப்பாங்க. ஓகே. நீங்க நான் மேனு, நான் தானே முதல்ல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஜாதகத்துல எல்லாம் ஒத்து வராது. ஓகே. ஒரு பொண்ணு தான் எல்லாமே, அந்த குடும்பத்துக்கே பொண்ணு தான் ஆதாரம். ஓகே. அவனாலதான் உனக்கு வாரிசு கிடைக்கும். ஓகே. நீ என்ன பண்ணாலும் உனக்கு வாரிசு கிடைக்காது. சோ அந்த பொண்ணோட இது என்னவோ மனசு நாமளா ஒரு தாம்பத்தியம் நல்லபடியா இருக்கணும் அவங்களுக்குள்ளனால காலையில இருந்து அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். காலையில போறப்ப கத்தி விட்டுட்டு போயிட்டு சாயந்தரம் நீ பூ வாங்கிட்டு வந்தா அந்த பொண்ணு அதை ஏத்துக்க மாட்டா. அது மனசு ஏத்துக்காது. மனசு ஏத்துக்கணுமா, சும்மா மூஞ்சி வந்து ஹஸ்பண்ட சங்கடப்படுத்த கூடாதுன்னு சிரிச்சிருவா. ஆனா உள் மனசுல அவளுக்கு வெறுப்பு இருக்க கூடாது. அப்படின்னா நீ சந்தோஷமா வச்சிருக்கணும் ஒரு பொண்ணை. யாருக்கு ஏன் சந்தோஷமா வச்சுக்கணும்? உன் குழந்தைகளை உனக்கு அவ பெத்து கொடுக்குறா. அப்ப அந்த குழந்தைங்க அவ சந்தோஷமா இருந்தாதான் உனக்கு அழகழகான நல்ல குழந்தைங்க, மனசு நல்லா இருக்கிற குழந்தைங்க கிடைக்கும். நீ ஃபர்ஸ்ட் பேபி இருக்குல்ல, எப்பவுமே அந்த ஆசையில பிறக்கும். கணவன் மனைவிக்கு இருக்க ஆசையில பிறக்கிற குழந்தைங்க சாதாரணமா இருக்கும். ஆனா 2 பேரும் புரிஞ்சுட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது இல்ல, அந்த குழந்தை தான் உங்களோட குழந்தையா வரும். உன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹஸ்பண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அதுல வந்து அதிகமா. ஆமா, அந்த குடும்பத்தோட வாரிசா அந்த குழந்தை 2வது குழந்தை தான் வரும். அதனால நிறைய வீட்டுல பாருங்க, செகண்ட் குழந்தைய வந்து அப்பா மாதிரியே இருக்க, தாத்தா மாதிரியே இருக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா முதல் குழந்தைக்கு வந்து அந்த இது இருக்கும், கலரு முகம் அதெல்லாம் வந்துடும். பட் அந்த குணம், அந்த உணர்வு வந்து செகண்ட் குழந்தைக்கு வருமா நிறைய குடும்பங்கள் அதிகமா. ஆமா, ஏன்னா கணவன் மனைவி அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில அந்த குழந்தை பெற்றுக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் குழந்தை நார்மலா திருமணமானது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஆசையில பிறக்கிற குழந்தையை விட அந்த சந்தோஷத்துல பிறக்கிற குழந்தை தான் அதிகம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மனைவியை சந்தோஷமா வச்சு என்னைக்குமே, ஏன்னா பின்னாடி உங்க அம்மா எவ்வளவு நாள் இருப்பாங்க, ஒரு 40 years 50 years வரைக்கும் அம்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட 70 yearsல மனைவி தானே பக்கத்துல இருப்பாங்க. அந்த மனைவியை வந்து நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒண்ணு. அப்போ அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிறது யாரா இருப்பாங்க? அந்த பொண்ணோட செவ்வா கணவர் வீட்டார். சோ நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு பையனை பொருத்தி கொண்டு போனீங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். 2 பேருக்குமே நல்லா இருக்கும். 2 பேருக்குமே நல்லா இருக்கும். அது என்ன அப்படியெல்லாம் எப்படி நாங்க பண்ணலாம்? நாங்க பையனாச்சே, எங்க வீட்டுல பையன் இருக்கான், எங்க பையனோட ஜாதகத்துக்கு பொருந்துற பொண்ணு அப்படி, அது கூட கொஞ்சம் பேத்துக்கு மேட்ச் தான் ஆகும். ஏன்னா அந்த பொண்ணு ஜாதகம் பொருந்தி வருது இல்ல, மேட்ச் ஆகும். ஆனா அதை விட எப்பவுமே ஒரு பொண்ணோட ஜாதகத்துக்கு பொருந்துற பையனை பொருத்தி வச்சோம்னா சூப்பரா இருக்கும். ஆனா பேரண்ட்ஸ் பண்ற ஒரு தப்பு, ஐயோ எங்களுக்கு பொண்ணுக்கு வயசாகுது சீக்கிரம் பாருங்க அப்படி, அந்த மாதிரி எல்லாம் வரப்போ 6-10 வரும்.